கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் வந்து நேரில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? இவர்களுடைய கோரிக்கைகளையும் விரிவாக சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக நடத்தப்படும் இந்த போராட்டம் என்பது வேளாண்மைத்துறை அமைச்சர் தொகுதியில் தான் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட தொகுதி இந்த வேளாண்மைத்துறையை காப்பாற்ற வேண்டிய அமைச்சரே எங்களை கைவிட்டார் என்று தற்போது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக இந்த மலையடிக்குப்பம், பெத்தான்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்த முந்திரி மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அந்த பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இன்று காலை கூட இந்த முந்திரி மரங்களை வெட்டி அகற்றியதற்கு மீண்டும் அதே இடத்தில் மரக்கன்றை நடப்புகிறோம். இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் விவசாயம் செய்து வந்த பூமி. இங்கு தொழிற்சாலை தேவையில்லை என்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திய போது காவல்துறைக்கும் அந்த போராட்ட குழுக்கும் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் இதில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் மாவட்ட நிர்வாகம் சரியான பதில் தராத காரணத்தினால் கைது செய்து அவர்களை தற்போது விடுதலை செய்தால் கூட அவர்கள் நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம், போராட்டத்தை தொடர்கிறோம் என்று அறிவித்து போராட்டத்தில் தொடர்ந்து வருகிறார்கள். இது குறித்து நேரடியாக நாம் அவரிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க இருக்கிற கூட்டணி கட்சி தான் இதை செய்யறாங்க. இப்ப எதற்காக இந்த போராட்டம், என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க நேரடியா முதலமைச்சரே தொடர்பு கொண்டு நேரடியா பார்க்கலாம், தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஆனா மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை எதற்கு? இல்ல, இந்த பிரச்சனை ஏறத்தாழ 2 மாத காலமாக இந்த முந்திரி மரத்தை அப்புறப்படுத்தி மக்களை விவசாயம் செய்ய விடாமல் மாவட்ட நிர்வாகம் தடுத்திருப்பது என்பது 2 மாத காலமாக இந்த பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நியாயமான கோரிக்கையை தீர்ப்பதென்று அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் இந்த 2 மாத காலத்தில் சுலபமாக தீர்த்திருக்க முடியும். மாறாக இத்தகைய போராட்டங்களை காவல்துறையை வைத்து அடக்குவது, காவல்துறை மூலமாகவே இந்த பிரச்சனைகளுக்கு பூராத்துக்கு தீர்வை எட்டிவிட முடியும் என்கிற இந்த அணுகுமுறை முதலில் வன்மையான கண்டனத்துக்குரியது. அந்த மக்களுடைய ஒரே வாழ்வாதாரம் இந்த நிலம்தான். வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் இத்தகைய போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் காலையில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை மீண்டும் அந்த மக்களிடத்திலே நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதை தவிர இதில் வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. இரண்டாவது, ஒரு 9,000 முந்திரி மரத்தை அவர்கள் வெட்டி அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் கிடைத்து வந்த வருமானம் முழுவதும் இழந்து அந்த மக்கள் இன்றைக்கு நிற்கதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 9,000 முந்திரி மரத்திற்கும் இழப்பீடு என்பது வழங்க வேண்டும். நிலத்தை மீண்டும் அந்த மக்கள் பயிர் செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 200 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல தலைமுறைகளாக அந்த குடும்பங்கள் இந்த நிலத்தை விவசாயம் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்குவதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தும். இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்பதற்கு மறுத்துத்தான் இன்றைக்கு காவல்துறை ஏவி எங்களை கைது செய்து மண்டபத்தில் வைப்பது, திரும்ப போங்கன்னா போறது என்கிற ஒரு அணுகுமுறை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பிரச்சனையை தீர்க்க உதவாது. இத்தகைய அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும். மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவது சம்பந்தமாக அரசாங்கம் பேசுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இதில் கூட்டணி கட்சி இது என்பதற்காக இல்லை. கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் உடன்பாடு செய்து கொண்டோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம் என்பதை தவிர மற்றபடி மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த மக்கள் பிரச்சனைகள் மீது சமரசமற்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும். இது அவர்களுடைய நிலம். அடாவடித்தனமான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்தி பறிப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. அந்த அதிகார வர்க்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நடைபெறும் போராட்டம் தான் விவசாயிகள் நிலத்தை விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும், அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த மக்கள் கலைந்து செல்லாமல் இங்கே காத்திருக்கும் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். காவல்துறை இங்கிருந்து கலைந்து சென்றாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடரப் போகிறோம் என்று அறிவித்த காரணத்தால் மீண்டும் மலையடிக்குப்பம், பெத்தான்குப்பம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.